பாலிவுட் ப்ரொடியூசர் போனி கபூரோட டாட்டர் ஜன்வி கபூர். ஜன்வி கபூர் அவர்கள் ராம் சரணோட 16வது மூவியில் ஹீரோயினியாக கமிட் ஆகிருக்கிறதா இன்னைக்கு அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு புது போஸ்டர் வெளியிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஜன்வி கபூர் அவர்கள் ஏற்கனவே தெலுங்கு சினிமாவில் ஜூனியர் என்டிஆரோட தெவேரா படம் மூலயமா தெலுங்கு சினிமாவில் முதல் முறையாக என்ட்ரி ஆகுறாங்க. இப்போது அடுத்ததாக ராம் சரணோட 16வது மூவிலையும் கமிட் ஆகியிருக்காங்க. இப்போதைக்கு ஜன்வி கபூர் அவர்கள் தெலுங்கு சினிமாவில் பேக் டு பேக் பெரிய ஹீரோக்களோட கமிட் ஆகியிருக்காங்க. இன்னைக்கு ஜன்வி கபூரோட பிறந்தநாளை முன்னிட்டு தெவேரா மற்றும் RC16 படத்துலேருந்து புது போஸ்டர் வெளியிட்டு ஜன்வி கபூர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது தெவேரா படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெவேரா படமும் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தெவேரா படம் கொரட்டாலா சிவாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இப்போ ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. RC16 படம் புஜி பாபு சனாவோட இயக்கத்தில் AR ரகுமான் அவர்கள் இசையமைக்கிறதா இருக்காரு. மலையாள நடிகர் மோகன்லாலோட நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் பிரம்மயுகம். பிரம்மயுகம் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ அஃபிஷியலாக மலையாளம் லாங்குவேஜில் பிரம்மயுகம் சோனி லிவ் OTT தளத்தில் மார்ச் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அதர் லாங்குவேஜஸில் அதே டேட்டில் OTTயில் ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு அஃபிஷியலாக பிரம்மயுகம் படம் மார்ச் 15 சோனி லிவ்வில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் தனுஷோட 51வது படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் ஃப்ரைடே நாளை மறுநாள் வெளியிட போகிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. ஷேகர் கமலாவோட டைரக்ஷனில் பேன் இண்டியா ப்ராஜெக்ட்ஸாக தனுஷ் அவர்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அடுத்த படம் அமரன். அமரன் படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்த படத்தோட போஸ்ட் தியேட்டிக்கல் டிஜிட்டல் OTT ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட கெரியரில் ஹையஸ்ட் போஸ்ட் தியேட்டிக்கல் டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை 55 கோடி கொடுத்து OTT ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. GV பிரகாஷ் அவர்கள் மியூசிக் இசையமைச்சு இந்த படம் அப்கமிங் ரிலீஸில் இருக்குது. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் தியேட்டிக்கல் டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் 55 கோடிக்கு வாங்கியிருக்காங்க.